பரம முருக பக்தனான குமரகுருபரர் ஒரு சமயம் காசி யாத்திரை போனார். அவருக்கு அங்க ஒரு சைவ மடம் ஸ்தாபனம் பண்ணணும்ங்கிறது விருப்பம். மடம் ஸ்தாபனம் பண்ணணும்னா சும்மாவா? இடம் வேணும், பணம் வேணும், அனுமதி வேண்டும். இது எல்லாத்துக்கும் அந்த ஊர் ராஜா கிட்ட பேசணும். அந்த ஊர் ராஜா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஹிந்தியை விட்டா வேற எந்த மொழியும் தெரியாது. நம்ம குமரகுருபரருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இவர் என்னைக்கு ஹிந்தி கத்துண்டு, என்னைக்கு ராஜாவோட பேசி, என்னைக்கு மடத்தை ஸ்தாபனம் பண்றது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணி அவளுக்கு ஸ்துதி பாட ஆரம்பிச்சார். அதிசயம் ஆனால் உண்மை. சகலகலாவல்லி மாலையின் 10வது ஸ்துதி எழுதி முடிச்சதுதான் தாமசம். அவருக்கு ஹிந்துஸ்தானி மொழியில கை தேர்ந்த ஞானம் வந்துடுத்தான். உடனே அடுத்த நாளே கிளம்பி ராஜா கிட்ட போய் பேசுறார். முஸ்லிம் ராஜாவோட ஹிந்தியில பேசினதும் ராஜாவுக்கு பரம சந்தோஷம். குமரகுருபரருக்கு மடம் ஸ்தாபனம் பண்றதுக்கு இடம், பணம், அனுமதின்னு எல்லாம் கொடுத்துட்டார். அண்ணா ராவணன் மாதிரி தபஸ் பண்ணி பயங்கர பராக்கிரமசாலியானம்னு முடிவு பண்ணான் கும்பகர்ணன். இந்த வாட்டி தேவர்கள் பார்த்தா முதல்லயே பிரம்மா கிட்ட போய் சொல்லிட்டா, ஓ பிரம்மதேவரே, நீங்க பாட்டுக்கு இந்த கும்பகர்ணன் பண்ற தபஸ்ல ரொம்ப எக்ஸைட் ஆகி அவனுக்கு எக்கு தப்பா வரத்தை கொடுத்துறாதே, அவ அப்புறம் அந்த வரத்தையே துஷ்பிரயோகம் பண்ணிட்டு எங்களை பாடாப்படுத்துவான். அதனால நீங்க ஒழுங்கா வரத்தை கொடுங்கோ அப்படின்ட்டு பிரம்மாவை போய் வார்ன் பண்றா தேவர்கள். பிரம்மா சொல்லிட்டார், இதோ பாருப்பா, தபஸ் பண்ணா நான் வரம் கொடுத்துதான் ஆகணும். வரம் கொடுக்காமலாம் என்னால இருக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம். அவன் வரம் கேட்குற சமயம் அவன் நாக்கில் சரஸ்வதி தேவியை உட்கார வச்சு நாக்கை பெரட்டி விட்டுட சொல்லலாம் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. கும்பகர்ணன் தபஸ் பண்ணி முடிக்கிறான். பிரம்மதேவர் ஆஜர் ஆறார். நித்தியத்துவம்னு கேட்க போனான் கும்பகர்ணன். நித்தியத்துவம்னா அழிவே இல்லாத ஒரு நிலைன்னு அர்த்தம். நித்தியத்துவம்னு கேட்க வந்தவன் நாக்கு பெரண்டு நித்ரத்துவம்னு கேட்டுட்டான். நித்ரத்துவம்னா தூங்கிண்டே இருக்கணும்னு அர்த்தம். இந்த வரத்தை அஃப்கோர்ஸ் பிரம்மா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்தார். அது வேற கதை. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 கதைகள்லேருந்து நமக்கு என்ன புரியுறது? சரஸ்வதி தேவியின் அனுகிரகம் வேணும்னா அகங்காரம் இல்லாம தன்மையா இருக்கணும். ஒரு நல்ல எண்ணத்தோட, சுத்தமான மனசோட கம்பன், ஒட்டக்கூத்தர், குமரகுருபரர் மாதிரி சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணா நம்மளை கைவிடவே மாட்டா. ஆனா மற்றவாளுக்கு அழிவு ஏற்படணுங்கிற எண்ணத்தோட அவளை தியானம் பண்ணா சும்மா விடமாட்டா அந்த வாக்தேவி.